பெரியப்பாக்கு இப்படிதான் வயிற்று வலி வந்துச்சு. கட்டின்ட்டாயிலே இவர் சொல்ல அதெல்லாம் இல்லைங்க எனக்கு. டாக்டருக்கு என்ன தெரியும், அது கட்டிதான். அது 15 நாள்ல கேன்சராலாம் மாறுமா. இப்பெல்லாம் கேன்சர் வந்துருதான். அப்புறம் அந்த கட்டியை அறுத்தாலும் கேன்சர் போக மாட்டேங்குதான். உங்களுக்கு முடிஞ்சிச்சுட்டான். அவருக்கு வயிற்று வலி போய் நெஞ்சு வலி வந்துருச்சு. இவன் ஆஸ்பத்திரிக்கு போனானா ஆளை காலி. ஒருத்தரை பார்த்தா 4 நல்ல வார்த்தையை சொல்லணுங்க. டிஎன் சேஷன் கேள்விப்பட்டிருக்கோம்ல, தமிழ்நாட்டினுடைய ஆல் இந்தியா எலெக்ஷன் கமிஷனா இருந்தவர் டிஎன் சேஷன். அவர் சொல்றாரு, ஒரு முறை டெல்லிக்கு போயிருந்தப்ப இந்த ஒரு மாந்தோப்பை போய் சுத்தி பார்க்க போறாங்க. அங்க ஒரு குருவி கூடு இருக்கு, அழகா ஒரு டிஃபரெண்டா ஒரு குருவியினுடைய கூடு. அவங்க ஒய்ஃப் கேட்கறாங்க, இந்த குருவி கூட்டை எடுத்துட்டு வந்தா நம்ம வீட்டுல வச்சு வளர்க்கலாம்ல, யாராவது இந்த குருவி கூட்டை எடுத்துற சொல்லுங்களேன்றாங்க. இப்ப அந்த இடத்துல ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவன் இருப்பான்ல, அந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடிய சிறுவனை கூப்பிடுறாங்க. இந்தாப்பா ஒரு 10 ரூபா அதை எடுத்தான்றாங்க. அவன் வேணா நான் எடுத்துற மாட்டேன்றான். 50 ரூபா கொடுக்குறாங்க, எடுத்து தாண்டாங்க. வேணா நான் மாட்டேன் அப்படின்றான். 100 ரூபா கொடுக்குறாங்க, 500 ரூபா கொடுக்குறாங்க, எடுத்து தான். அவன் சொன்னா, நீங்க கோடி ரூபா கொடுத்தாலும் நான் அந்த குருவி கூட்டை கலைச்சு நான் எடுத்து தர மாட்டேன். இவர் கேட்கிறாரு, ஏன் எடுத்து தர மாட்டேன்? அந்த குருவி எல்லாம் குஞ்சு குருவி உள்ள இருக்கு, தாய் பறவை உணவு தேடி போயிருக்கு. இந்த குருவி எல்லாம் என்னுடைய அம்மா வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கு. சாயந்தரம் அம்மா இறைதை எடுத்துட்டு வரும்போது குஞ்சுகளை காணமேன்ட்டு அம்மா பரிதவிக்கும், அம்மாவை காணமேன்னு இந்த குஞ்சுகள் பரிதவிக்கும். எவ்வளவு கோடி ரூபா கொடுத்தாலும் நான் இந்த பாவத்தை பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா? எங்க அம்மா இறந்து 1 வாரம் தாங்க ஆகுதுன்னு அந்த பையன். இந்த தாயை பிரிந்திருக்கக்கூடிய வேதனை என்னன்னு எனக்கு தாங்க தெரியும். அம்மாவையும் பிள்ளையும் நான் பிரிக்கவே மாட்டேங்கன்னா. டிஎன் சேஷன் அவர்கள் எழுதுறாரு, நான் எவ்வளவோ பெரிய அரசியல் அதிகாரத்தில் இருந்தேன், எவ்வளவோ பெரிய அதிகாரங்கள்ல இருந்தேன், IAS படிச்சேன், பெரிய பெரிய படிப்புகள்லாம் படிச்சேன். ஆனா அந்த அன்பினால் இருந்த 8 வயது சிறுவன் முன்னால் தலை குனிந்து நின்றேன்னு டிஎன் சேஷன் அவர்கள் எழுதுறாரு.